ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திர ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்த தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தின எபினேசரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாய் நீர் இருக்கிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல் எங்களை காத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை அன்போடு ஆண்டவரே நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் வந்து ஆளுகை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வந்தால் சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். ஆண்டவரே ஹல்லேலூயா, குறைகள் எல்லாம் மாறும். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே எல்லா குறைகளும் நீக்கும்படியாய் கர்த்தர் எங்கள் மத்தியிலே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறதுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்கப்பா. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. இந்த ஆராதனையை நாங்கள் செய்யக்கூடாதபடிக்கு, உடைய வார்த்தையை நாங்கள் பேசக்கூடாதபடிக்கு, வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ராஜா ஆவியானவருடைய ஆண்டவரே அன்புள்ள பொறுப்புள்ள கரங்களுக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களை நடத்துகிற எங்களுக்கும், ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இது பிரயோஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் உடைய ஆளுகையின் கீழ் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பேற்றுக் கொள்வீராக. சகல துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே, இந்த ஆராதனையிலே உங்கள் வீடுகளில் இருந்து, நீங்கள் தங்கி இருக்கிற இடங்களில் இருந்து இந்த ஆராதனை நீங்கள் ஆராதனையிலே பங்கு பெறுகிற அந்த அன்புக்காய் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களை அன்பாக நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை யூடியூப்ல நீங்கள் கண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த நாள் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்து 74வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிற இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை, கர்த்தர் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அதே நேரத்தில் ஒரு சுதந்திரமான நாட்டிலே நாம் தங்கி வாழும்படியாய், இந்த நாட்டின் நன்மைகளை புசிக்கும்படியாய், சமாதானமாய் நாம் வாழும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சுதந்திரத்துக்காய் நாம் நன்றியுள்ள இதயத்தோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வார். நீங்கள் இதை கண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது கூட நம்மை ஆராதனைக்குள்ளே நடத்தும்படி சகோதரர் டேவிட் அவர்கள் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள். சகோதரர் டேவிட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் வாழ்வே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விசுவாசமுடையாக நான் வாழ்த்துகிறேன். இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, அவரை கனப்படுத்த முடியாது, துதிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தினால் எனக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி. ஒருவேளை இந்த நெருக்கடியான காலங்களிலே நம்ம அமைதியாக இருப்போமானால் கர்த்தருடைய கிருபையோ கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம எவ்வளவா தேவனை ஆராதிக்கிறோமோ அவ்வளவா தேவ கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறபடியே நம்ம எவ்வளவா ஆராதிக்கிறோமோ அவ்வளவா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபை பெருகும். விசுவாசிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமாக என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். செய்யும்
இதயத்தெல்லாம் ஊற்றி ஆண்டவரே நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க எங்களை உடைத்து விடுங்க ஆண்டவரே, எங்களை புதிதாக ஆண்டவரே, எங்களை பண்படுத்து ஆண்டவரே, எங்களை பயன்படுத்து ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தோமானால் நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்லி இருக்கிற அத்தனை மாற்றமுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேறும் என்று சந்தேகமில்லை. வேதம் சொல்லுகிறது தேவனாக கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு அன்போடும் அவரிடத்தில் அன்பு புரிந்து அன்பு சொல்லியிருக்கிறார். தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு நாம துதிக்கிற ஆண்டவரே, முழு பலத்தோடு நாம துதிக்கிற ஆண்டவரே, ராஜாரிய வாழ்க்கையை செய்திருக்கிற நன்மைகள் எத்தனை ஆண்டவரே, அவர் நம்முடைய வாழ்க்கையை பாராட்டி இருக்கிற இறக்கங்களுக்கு ஈடாய் ஒன்றுமே செலுத்தவே முடியாது. அவர்களுக்கு பாராட்டி இருக்கிற தயவுக்கு ஈடாய் ஒன்றுமே செலுத்தவே முடியாது. தெய்வச்சமே அநேக தெய்வங்கள் உண்டு என்று உலகம் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் மனிதர்கள் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வாயின் ஸ்தோத்திர பலிகளாலே தேவனை பிரியப்படுத்தி என்று சொல்லி அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் நம்பிக்கை இதயத்தோடு நாம் ஏற்கிற ஸ்தோத்திர பலிகளை மாத்திரமே. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஆண்டவரே நாமளை ஆராதிக்கிற ஆண்டவரே, என் முழு பலத்தோடு ஆராதிக்கிற ஆண்டவரே, என் முழு பலத்தோடு நாம் இடத்தில் அன்பு கூறுகிற ஆண்டவர் என்று சொல்லி முடிவதற்கு அவருடைய சமூகத்திலே ஊற்றிவிடுமானால் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செய்திருக்க எல்லா நன்மைகள் நினைத்துள்ளாய். நாம் எல்லாரும் சேர்ந்து ராஜாவை செய்த நன்மைகள் அவன் எண்ணி முடியாது என்று சொல்லுகிற நாம் பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனார் எல்லாம், நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவனார் எல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து நீ நன்றி சொல்ல வைத்தீரையா, ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து நீ நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனார் எல்லாம், நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனார் எல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா, ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா, உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி
நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. என் குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அல்லேலூயா. தேவஜனமே, உங்களே இன்னைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிற இந்த உபத்திரவமான காலங்களிலே அநேக பாடுகள் ஊடாக கடந்து செல்கிறேனே, அநேக கவலைகளூடாக கடந்து செல்கிறேனே, அநேக நெருக்கங்களூடாக கடந்து செல்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை மனமாரத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் இல்லாமல் மீது வைத்துள்ள வேதம் சொல்லுகிறது. அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை தாங்குகிற தேவனாய், அவர் நம்மை நடத்துகிற தேவனாய், அவர் நம்மை விடுதலை கொடுக்கிற தேவனாய், அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய், நம்மை ஊராக போஷிக்கிற தேவனாய், நமக்கு சுகம் கொடுக்கிற தேவனாய், அவர் நம்மோடு கூடவே இருக்கிறாரே. நம்மை விட்டு விலகுவதும் நம்மை கைவிடும் என்று சொல்லி இருக்கிறாரே. தேவஜனமே, தேவனாக காத்திருக்கும் விசுவாசத்தோடு நம்முடைய பாரங்களை எல்லாம் நம்முடைய கவலைகள் அவர் மீது வைத்து விடுவோம். எல்லாம் மறக்கப்படுவது என்று அவர் பேச்சு சொல்லி இருக்கிறார். ஒரு நாள் அவர் மறக்கிறதே இல்லை. தேவனாக கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய மகனாய் தெரிந்து கொண்டிருக்கிறாரே. அவருடைய மகன் என்ற விசுவாசத்தோடு, அவர் மகள் என்ற விசுவாசத்தோடு எல்லாரும் சந்தோஷத்தோடு நாம் அவரை குறித்து பாடுவோம். சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு சொல்லுகிறார், அவரை கொண்டு போட்டாலும் அவர்கள் நம்பிக்கையாக இருப்பது அவருடைய வேதத்தில் சொல்லுகிறார். நம்மளை கொண்டு போடுகிறது போல மாறும் நேரம் சொல்லக்கூடாதும் நம்முடைய நம்பிக்கை நாம் இயேசு மாத்திரமே என்று சொல்லி அவர் மீது மாத்திரம் நம்முடைய நம்பிக்கை நாம் வைப்போம் என்று சொன்னார். நிச்சயமாகவே ஆண்டவர் எல்லா குறைகளிலிருந்து, எல்லா பாடுகளிலிருந்து, எல்லா நிதிகளிலிருந்து விடுவிக்கிறது இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்த பிதாவே அவருக்கு ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுகிறார். பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம்.
துதி கன மகிமை எல்லாம் அவருக்கு ஸ்தோத்திரிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் மத்தியில் இருக்கிறதான பிரேமன் அவர்களுடைய மிஸ்ஸஸ் பிரியாக்கா அவர்களை நாளே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை கனப்படுத்த முடியாது. எல்லாரும் கரங்களை தட்டி அவங்களை வரவேற்கலாம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதிலே கலந்து கொள்ளுகிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல பரிசுத்த பரலோக தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல நேசரே, உம்மை துதிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல் காத்து வந்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகம் முழுவதும் இந்த வைரஸின் பாதிப்பினால் ஒரு சமாதான குறைச்சலுக்குள்ளாய் போய்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கூட கர்த்தர் பிரத்யேகமாக தம்முடைய ஜனத்துக்கு அவர் சமாதானத்தை அருளுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, லேவியராகமம் 26:6ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் தேசத்துக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்று. அப்ப கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கும் சமாதானத்தை கட்டளையிடுவார், தேசத்திலும் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆகவே நாம் கவலைப்பட தேவையில்லை. பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களிலும் சிறந்த ஆசீர்வாதம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த சமாதானமான வாழ்க்கை. ஆனா அதே சமயம் சாத்தான் அவனிடத்திலிருந்து பறிக்க நினைக்கிறதும் அவனுடைய சமாதானத்தை தான். ஏன்னா இந்த சமாதானம் என்று சொல்லும்போது அது எல்லாருக்கும் தேவையா இருக்குது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, நம்ம வேலை செய்யற இடத்துல, நம்ம சபையில, சமுதாயத்துல, தேசங்களின் மத்தியில, இப்படி எல்லா இடத்துலயும் இந்த சமாதானம் தேவைப்படுகிறதுனால சாத்தான் அதை திருடுகிறதற்கு மிகவும் அவன் குறியுள்ளவனா இருக்கிறான். அதனாலதான் எந்த மனுஷனை கேட்டாலும் அவங்க சொல்றாங்க, நாங்க நிம்மதியை தேடி போறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ உலக மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, நிம்மதியை தேடி அவங்க புண்ணிய ஸ்தலத்துக்கு போறாங்க, இல்லைன்னா அவர்களை தனிமைப்படுத்தி எங்கன்னா போயிட்டு வெளிநாடுகள்ல தங்குறாங்க. ஒரு சிலர் பாவமான காரியங்களை தங்களை ஈடுபடுத்தி கொள்றாங்க. போதைப் பொருட்களுக்கும் இந்த சாராயம், விபச்சாரம், இதுக்கெல்லாம் அடிமையாய் போய் அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக கொஞ்ச நேரம் நிம்மதியை அவர்கள் தேடி கொண்டு போகிறாங்க. ஆனா அது அவர்களுக்கு உண்மையான சமாதானத்தையும் ஒரு நிரந்தரமான சமாதானத்தையும் அது கொடுக்கவே முடியாது. அந்த நேரத்துக்கு தான் கொஞ்ச நேரத்துல இருக்கும், அதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் அவங்க துக்கத்திலேயே தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கணும். ஆனா தேவ ஜனமாகிய நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கென்று ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அவர் நமக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் அந்த சமாதானத்தை நமக்கு சிலுவையிலே அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே ரட்சிப்பை மட்டும்தான் பெற்றுக் கொடுத்தார் என்று. அது உண்மைதான். ஆனா அதனோடு கூட அவர் நமக்காக அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்பதை நாம் மறந்து போகிறோம். ஏசாயா 53:5 சொல்லியிருக்கு, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று. அதை விட கொலோசியர் 1:20 நீங்கள் வாசிக்கும் போது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்காக ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாய் இருந்தது என்று எழுதியிருக்கிறது. அப்ப இந்த சமாதானத்தை உண்டு பண்றது தேவனுக்கு பிரியமாய் இருந்ததா.
பாருங்க, ஆண்டவர் அப்படி என்ன அந்த சிலுவையில் அவர் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று பார்க்கும்போது, முதலாவதாக அவர் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே அவர் சமாதானம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஆதி மனிதன் பாவம் செய்து விழுந்து போனான். எல்லாரும் அதுக்கப்புறம் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மனிதன் தேவ பிரசன்னத்தை இழந்து போனான். தேவனோடு அவனுடைய நெருக்கம் தூரமாய் போனது. அதனால தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய பிளவு உண்டானது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்தின் மீது வைத்திருக்கிற அன்பினாலே நம்ம எல்லாம் அவர் அளவு கடந்து நேசிக்கிறதுனால அவர் என்ன செஞ்சார்னா, எப்படியாவது இந்த மனிதனை தேவனோடு ஒப்புரவாக செய்யணும், எப்படியாவது அவன் இழந்து போன தேவ பிரசன்னத்தை மீண்டுமாய் அவனுக்கு திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி அவர் தம்மையே ஒரு பழுதற்ற ஜீவ பலியாக அந்த சிலுவையிலே அவர் தம்முடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி அவர் என்ன செஞ்சார்னா, அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவின் இடத்துல போயிட்டு நமக்காக அவர் பாவ நிவர்த்தி செய்து இந்த சமாதானத்தை அவர் உண்டு பண்ணினார் என்று பார்க்கிறோம். பாருங்க, அதிலிருந்து மனிதன் இப்ப தேவனோடு தைரியமாக அவன் ஐக்கியம் கொள்ளலாம். நாம் தைரியமாக அந்த கிருபாசன தண்டையிலே நாம் சேருகிறதற்கான அந்த தைரியத்தை அவர் நமக்காக அவர் அந்த சிலுவையிலே பெற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது அவர் என்ன அப்படி சமாதானம் செய்தார் என்றால், மனிதனுக்கும் இடையே இருந்த பகையை அவர் சிலுவையிலே கொன்றார் என்று பார்க்கிறோம். பாருங்க, அந்த காலத்தில் வாழ்ந்திருந்த அந்த யூதர்கள் அவர்கள் பிரமாணங்களை கை கொண்டவர்கள், விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். அதனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நாம தான் உயர்ந்தவர்கள், நாம தான் சிறந்தவர்கள், அதனால எங்களுக்கு தான் தேவனிடத்துல கிட்டி சேர்கிற அந்த ஸ்லாக்கியம் இருக்குது. மற்றவர்களை எல்லாம் அவங்க இந்த விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களை, அவர்களை புறஜாதி மக்கள் என்று சொல்லி, அவங்க தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி, அவர்களை நீங்க தேவனுக்கு தூரமானவர்கள் என்று சொல்லி அவங்களை ஒதுக்கி வைத்திருந்தாங்க. இந்த காலத்திலேயும் அப்படிதான் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற கிறிஸ்தவத்துக்குள்ளேயே அப்படி நாம் பார்க்கிறோம். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை அவர் பார்த்தார். இப்படி மனிதனுக்குள்ள ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒரே சமமான நிலையில தேவனிடத்துல போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த மனிதனுக்கும் இடையே இருக்கிற அந்த பகையை அவர் சிலுவையிலே கொன்றார் என்று பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 நான் வாசிக்கிறேன். அவரே சமாதான காரணராகி சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்குள் ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதைதான் பவுல் சொல்றாரு. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவர் இவ்வளவு பெரிய சமாதானத்தை அவர் நமக்கென்று அந்த சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். அதை தான் அந்த சிலுவை மரத்தை குறித்து சொல்லுவாங்க. அந்த நேரே இருக்கிற மரம் எதை குறிக்கிறது என்றால், மனிதன் தேவனோடு வைத்திருக்கிற அந்த உறவை, அது ஐக்கியத்தை அது குறிக்கிறது. அது நமக்கு சரியாக இருக்க வேண்டும். அப்புறம் அந்த குறுக்க இருக்கிற மரத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, மனிதனுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு சரியாக இருக்க வேண்டும். அப்போ தேவனோடு நாம் சரியான உறவு கொண்டிருந்தால், மனிதர்களோடு சரியான உறவு வைத்திருப்போமானால், நிச்சயமாகவே தேவன் நமக்கு அந்த சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த அந்த சமாதானம் நம்மிடத்திலே அது தங்கி இருக்கும் என்பதிலே ஒரு சந்தேகமும் இல்லை. பாருங்க, நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல சமாதான குறைச்சல் அநேக நேரங்கள்ல நமக்கு ஏற்படுகிறது. நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் நாம ஒரு 3 காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு பார்க்கலாம். முதலாவதாக, மனிதர்களுடைய கடும் சொற்களால் ஏற்படுகிற சமாதான குறைவு. பாருங்க, யாராவது ஒருத்தர் நம்ம மனசு புண்படும்படியா பேசிட்டாங்கன்னா, நிறைய வார்த்தைகள் அவங்க பேச தேவையில்ல, ஒரு வார்த்தை கடினமா சொல்லிட்டா கூட நாம எவ்வளவு சோர்ந்து போயிட்டோம். நம்ம மனதுக்குள்ள அவ்வளவு ஒரு கலக்கம் ஏற்படுது. இப்படி பேசிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்மளால மறக்கவே முடியாது. அதை நம்ம
நமக்கு எப்போ அது ஆறும்னா மறுபடியும் நாம் அவங்க கிட்ட போயிட்டு சமாதானம் பண்ணுறோமோ இல்லை சண்டை போடுறோமோ, அது திருப்பி நாம் அவங்க கிட்ட போய் பேசி அதை இது பண்ணுற வரைக்கும் நம்ம மனசு வந்து நமக்கு ஆறாது. அது வந்து மனிதனுடைய இயல்பு பாருங்க. அதை நம்ம வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்னா, அவருடைய உபதேசத்தில் அவர் சொல்லியிருக்கிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று. அப்போ நாம எந்த இடத்துல இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நாம் சாட்சியாய் வாழ வேண்டுமானால் நாம் அந்த இடத்துல சமாதானத்தை நாம் உண்டு பண்ணுகிறவர்களாய் இருக்கணுமே தவிர சமாதானத்தை நாம் உடைத்து போடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அப்போ சமாதானம் எந்த இடத்துல தங்கி இருக்கும்னா, அமைதி இருக்கிற இடத்துல தான் சமாதானம் தங்கி இருக்கும். அதான் பேதுரு சொல்றாரு, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி உங்களுக்கு தேவை என்று. அப்போ அமைதியை நாம் காத்து கொள்ள வேண்டுமானால் நாம பேச்ச குறைத்து கொள்ளணும். இப்ப இருவர் பேசி கொண்டிருக்கும் போது அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா அது என்ன ஆகுது? வாக்குவாதமா மாறுது, அப்புறமா அது சண்டையா மாறுது, கடைசியில அது பிரிவினைக்குள்ளே அது கொண்டு போய் விடுகிறது. அப்போ அந்த மாதிரி வரும்போது நாம உடனே நம்ம பேச்சை நாம் குறைக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, ஞானி சொல்லுகிறார், சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது என்று. விவாதம் வரும் முன்பு அதை விட்டுவிடு என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, 4 பேர் இருக்கிற ஒரு சின்ன குடும்பத்திலேயே நம்மளால சமாதானமா இருக்க முடியுதா? நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? கணவன் மனைவிக்குள்ளேயே நம்முடைய உறவுகள் எப்படி இருக்கிறது? பேச்சு பரிமாற்றங்கள் எப்படி இருக்கிறது? நாம ஒருவரை ஒருவர் எப்படி நடத்துகிறோம்? பெருமையான காரியங்களை நாம் பேசி ஒருவரை ஒருவர் மட்டம் தட்டி கொண்டு இல்லை குறைகளை சொல்லிக்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சமாதான குறைச்சல் நாம் வீடுகளிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நாம் சமாதானமாக வாழணும்னா நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். ஒருவர் தவறுகளை ஒருவர் நாம் மறக்கணும், நாம் விட்டு கொடுக்கணும், நாம் ஒருவரை ஒருவர் தாழ்ந்து போகணும். அப்போதான் அந்த வீட்டில் சமாதானம் தங்கி இருக்கும். பிள்ளைகள் பெற்றோரிடையே இந்த நாட்களில் சமாதானம் எப்படி இருக்குது, அவர்களுடைய உறவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சில வீட்டில் பிள்ளைங்க எதிர்த்து பேசுகிறாங்க, சத்தமாக பேசுகிறாங்க, பெற்றோருக்கு அடிக்க கூட போகிறாங்க சிலர். அப்படிலாம் இருக்கக்கூடாது. பாருங்க, பெற்றோர் கூட அந்த பிள்ளைகளை அவர்கள் குறைகளை எப்பொழுதுமே சொல்லி அவர்களை மற்றவர்கள் முன்பாக அவமானப்படுத்துவது, அந்த மாதிரி அவர்களுக்கு எரிச்சல் ஊற்ற காரியங்கள் எல்லாம் நாம பெற்றோரும் செய்யக்கூடாது. இதில் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பத்தில் சமாதானம் தங்கி இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதுல இருந்தே கீழ்ப்படுகிற அந்த குணத்தை நீங்கள் கற்றுத்தர வேண்டும். பெரியவர்களை அவர்கள் எப்படி மதிக்க வேண்டும் என்று கற்றுத்தரணும். அப்பதான் அவங்க பெரியவங்களானா கூட அதை அவர்கள் விட்டுவிடாது இருப்பார்கள். இப்படி நம்ம குடும்ப ஜெபம் ஒவ்வொரு வீட்லையும் வைக்கிறது ரொம்ப அவசியம். அந்த குடும்ப ஜெப நேரத்தில் நாம் அந்த படிக்கிற அந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அதை தியானித்து அந்த அறிவுரைகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பிள்ளைகளுக்கும் அதை நம்ம போதிக்கணும். அப்போதான் அவங்க அந்த முதிர் வயதிலும் அதை அவங்க விடாத அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும் அப்படின்னா நாம எப்படி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறோம். சகிப்புத்தன்மை நமக்கு தேவை, பொறுமை ரொம்ப நமக்கு தேவை. நம்முடைய உறவுகளோடு நாம் எப்படி இருக்கிறோம்? அத்தை, மாமா, சித்தி, பெரியப்பா அவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம எவ்வளவு சந்தோஷமா அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சமாதானமா இருக்கிறோமா அப்படின்றத நாம யோசித்து பார்க்கலாம். நாம அவர்கள் வீட்டுக்கு போகும்போது அவர்கள் நம்முடைய வரவை குறித்து அவங்க சந்தோஷப்படுறாங்களா? இல்லைன்னா ஐயோ, ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏன் தான் இவங்க வராங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்கள்ல இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவங்க வந்துட்டு போன அடுத்த நாளே எங்கள் வீட்டில் சண்டை தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம உறவுகள் மத்தியிலே நல்ல ஒரு சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். அதுதான் வேதம் சொல்கிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள் என்று. அது இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா சொல்லியிருக்கு, மேக் எவ்ரி எஃபர்ட் டு லிவ் இன் பீஸ் அப்படின்னு சொல்லி. யூ ஹாவ் டு மேக் எஃபர்ட். நம்ம முயற்சி செய்யணுமா சமாதானமா இருக்க. அப்போ தேவ சமாதானம் நம்மளுடைய வீடுகள் ஒவ்வொருவருடைய வீடுகளில் இருக்கணும்னா நம்முடைய வார்த்தைகள்
கனிவானதா இருக்கணும், ஆறுதல் உள்ளதா இருக்கணும், கிருபை பொருந்தினதா இருக்கணும், ஞானம் உள்ளவர்களா இருக்கணும், மற்றவர்களை ஊக்குவிக்கிறதாய், தைரியப்படுத்துகிறதாய், இந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் பேச கற்றுக்கொள்ளணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:29 வாசிப்போமானால், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று. அதை நாம் எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நாம பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தை கூட நாம கணக்கு கொடுக்கணும் என்று. பாருங்க, வேதத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1 எல்கானாவின் குடும்பத்துல, எல்கானாவுக்கு 2 மனைவிகள், அன்னாள், பெனினாள். பெனினாளுக்கு குழந்தை இருந்தது, ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாதிருந்தது. அப்ப இந்த சமயத்துல அன்னாள் மிகவும் சோர்ந்து போய் இருக்கிற அந்த நேரத்துல பெனினாள் என்ன செய்திருக்கணும்? அவளை ஒரு சகோதரியாக ஏற்றுக்கொண்டு, வா, நாம 2 பேரும் சகோதரிகள், நீ ஏன் கவலைப்படுற? ஆண்டவர் நிச்சயமா ஏற்ற காலத்துல அற்புதம் செய்வார், என் குழந்தைகளை வச்சுக்கோ, நீ வா, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இவர்களை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை ஆறுதல் படுத்த வேண்டிய அவள் என்ன செய்தானா, 1 சாமுவேல் 1:6-7 பார்க்கும்போது, அவள் துக்கப்படும்படி அவளை மிகவும் வெசனப்படுத்துவாள், அவளை வார்த்தைகளால் மனமடிவாக்குவாள், அவள் சந்தோஷத்தை அவள் எடுத்து போடுவாள். எப்பனா ஆலயத்துக்கு போகிற சமயம் பார்த்து, அவள் சந்தோஷமா இருக்கிற சமயம் பார்த்து அவளை மனநோக அவள் பேசுவாளாம். அப்போ அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, அவள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாம அன்னாளை அவள் அவ்வளவாய் துன்பப்படுத்தி இருக்கிறாள். ஆனா இப்போ அன்னாளுடைய காரியத்தை நீங்க பாருங்க, அவ எப்படி அந்த பெனினாள் சொன்ன வார்த்தைகளுக்கு ரியாக்ட் பண்ணா, அதுதான் நமக்கு முக்கியம். அதுலதான் நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இப்போ அவ இவ்வளவு அவளை வசனப்படுத்தின பிறகும் அவ மறுபடியும் அவகிட்ட கோபமான வார்த்தைகளை அவள் பகிர்ந்து கொள்ளாள் என்று நாம் பார்க்கல. அதே போல அவ எல்கானா கிட்டையும் போய் ஒன்றும் சண்டை போட்டமான்னு தெரியல. அதனால அன்னாள் அறிந்திருந்தாள், மனிதர்கள் கிட்ட போய் அழுது நம்ம போராட்டம் பண்ணி நம்ம நியாயம் கேட்கிறத விட ஆண்டவருடைய சமூகத்திலே ஓட வேண்டும் என்பதை அவள் தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. பாருங்க, அன்னாள் ஒரு நல்ல விஷயத்தை அவள் தெரிந்து கொண்டாள். மனிதர்களிடத்திலே போவதை காட்டிலும் மனிதர்களால் நமக்கு சமாதானம் கொடுக்க முடியாது. ஆண்டவர் ஒருத்தர் தான் நமக்கு உண்மையான நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்க முடியும். அதனால அவள் தெய்வ சமூகத்துல ஓடினாள். அவள் கண்ணீரை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அவள் கொட்டினாள். அதுவும் இல்லாம ஒரு பொருத்தனையும் அவள் செய்தாள் என்று பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் நினைச்சு பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்குமானால் அது எதனால? ஒருவேளை நாம் ஆண்டவரிடத்துல இன்னும் கிட்டி நெருங்கி சேரணுமா, இன்னும் அதிகமா ஜெபத்துல தரித்திருக்கணுமா, இல்லை ஏதாவது செய்ய வேண்டிய பொருத்தனைகள் இருக்கா என்பதை நாம சிந்திச்சு பார்ப்போம். தேவன் அப்பொழுது நம்மேல் அவர் பிரியமுள்ளவராய் இருப்பார். அதனால்தான் பவுல் சொல்கிறார், ஒருவேளை மக்கள் உங்களை அவர்களுடைய வார்த்தையினால், கடும் சொற்களினால் துன்பப்படுத்துவார்களானால், இல்ல பலவிதமான பிரச்சனைகள் உங்களை நெருக்கும் போது நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவரிடத்துல போகும்போதுதான் அந்த எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானத்தை அவர் நமக்கு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால நம்ம கவலை ஒன்றுபடாம, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறபடி அவர் தம்முடைய செலத்துக்கு அவர் சமாதானத்தை அருளி அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறதை நாம் விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. 2வதாக நாம் பார்க்கலாம், நாம் எப்பொழுது சமாதானத்தை இழக்கிறோம் என்றால், நம்முடைய சரீரத்திலே வியாதி ஏற்படும் போது அல்லது ஏதாவது ஒரு பலவீனங்கள் நம்மை தாக்கும் போது நாம் நம்முடைய சமாதானத்தை இழந்து போகிறோம். ஆனா ஒன்றை நாம் தெரிந்து கொள்ளணும், இந்த பாவமான சரீரம் அழிவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதுல அப்பப்போ வியாதிகள்
சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும், வந்துதான் போகும். அதனால நாம சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது. அப்போ ஒரு காரியத்தை யோசிக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் சுகத்தையும் பலத்தையும் தருகிறார். நம்ம உறுப்புகள் எல்லாம் நல்லா இயங்கும்படி அவர் செய்கிறார். நம்ம மனநிலை சரியா இருக்கே. எத்தனையோ பேர் அந்த மனநிலை ஆஸ்பத்திரியில இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம அதை யோசிக்கணும். இவை எல்லாத்தையும் யோசித்து நாம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நன்றியும் ஸ்தோத்திரமும் நம்ம வாழ்க்கையில செலுத்துகிறோம் என்பதை நாம யோசித்து பார்க்கணும். ஒரு சின்ன சுகவீனம் வந்துட்டா மாத்திரம் நம்ம அப்படியே ஏதோ ஒரு பெரிய ஆண்டவர் நமக்கு ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி அவரிடத்துல போய் முறையிடுறதும் கேள்வி கேட்கறதும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்யறோம். ஜெபம் பண்ணாமல் கூட இருக்கிறோம் கோபத்துல. ஆனா பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது, நம்மை சுகமாய் வைத்திருக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு அதற்காக நினைத்து உணர்வுள்ளவர்களாய் இருந்து அவருக்கு நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஏறெடுக்கிறோம் என்பதை நாம நினைச்சு பார்க்கணும். இன்னொரு காரியம் நம்ம செய்யறது என்னன்னா, நாம பலவீனப்படும் போது நாம முதல்ல போயிட்டு எல்லா மனிதர்களை நாடுகிறோம். அவர்கள் அப்புறம் சொல்லுகிற மருத்துவங்களை நாடுகிறோம், மருத்துவர்களை நாடுகிறோம். கடைசியாக நாம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். பாருங்க, இதுலயும் நாம பல வேளைகளை தவறு செய்கிறோம். மனிதர்களின் உதவி நமக்கு தேவைதான், மருத்துவர்களும் தேவைதான். ஆனா நாம முதல்ல யார்கிட்ட போறோம் அப்படின்றத ஆண்டவர் கவனிக்கிறார். அதுல அவர் கவனமுள்ளவராய் இருக்கிறார். முதன்மையாக அவரை வைக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில என்றுதான் அவர் விரும்புகிறார். அதனால நம்முடைய வியாதிகள், பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் அதை முதல்ல சொல்லுவோம். அவர் தான் மனிதர்கள் மூலமாய், மருத்துவர்கள் மூலமாய் நமக்கு ஒத்தாசை அனுப்பி அவர் காரியங்களை நமக்கு அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நாம் நல்லா நினைச்சு பார்ப்போம், இன்றைக்கு ஆண்டவரை நாம் எந்த இடத்திலே நாம் வைத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே என்று பாருங்க. தாவீது அவர் சொல்லுகிறார், அவர் வியாதிப்பட்ட போது மனிதர்கள் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 38:11 சொல்லுகிறார், என் சிநேகிதர், தோழர், இனத்தார் எல்லாரும் தூரத்துல நின்னாங்களாம். தெரியாத மனுஷர் இல்லைங்க, சிநேகிதர், தோழர், இனத்தார் அவங்க எல்லாம் தூரத்துல நின்றார்களாம். சங்கீதம் 41:5 சொல்றாரு, ஒரு சிலர் இவன் எப்போ சாவான், இவனுடைய பேர் எப்போ அழிந்து போகும் ஒரு சிலர் காத்திருப்பாங்களாம். சங்கீதம் அதே 41:8-9 பார்ப்போமானால், என் பிராண சிநேகிதன், நான் நம்பினவனும், என்னோடு அப்பம் புசித்தவனும் என் மேல் குதிங்காலை தூக்கினான் என்று அவர் அடுத்து சொல்றாரு, தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று சொல்லுகிறாங்க. பாருங்க, நாமும் வியாதி நேரத்துல கடந்து போகும்போது மனிதர்கள் எவ்வளவாய் பேசியிருப்பார்கள். ஒருவேளை நமக்கு பின்னாலும் பேசியிருப்பாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இவன் இதுக்கு மேல எங்கிருந்து எழுந்து வேலை செய்ய போறான், இல்ல ஊழியம் செய்ய போறான், இல்ல என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி, இவன் எப்போ நடக்க போறான், இவன் பேசவா போறான் அப்படிலாம் மனிதர்கள் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரால குணப்படுத்த முடியாத வியாதி ஒன்றுமே இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்முடைய வியாதி நேரத்திலே தாங்குவார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. மார்க் 5:அதிகாரத்துல கூட அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 வருடம் இல்லை, 2 வருடம் இல்லைங்க, 12 வருடமாய் அவளுக்கு அந்த வேதனை இருந்தது. அவள் உடல்ல எவ்வளவு ஒரு சோர்வு ஏற்பட்டிருக்கும். அவளுக்கு எதிர்காலமே ஒன்றுமில்லாது இருந்தது. மக்கள், அவளோடு கூட இருந்தவர்கள் கூட அந்த வியாதி இருக்கிறது நிமித்தமா அவளை தீட்டுள்ளவள் என்று சொல்லி எல்லாம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அவளோடு கூட யாரும் சேராம இருந்திருப்பாங்க. அது அவளுக்கு எவ்வளவு மன வேதனையை கொண்டு வந்திருக்கும். இவங்க பெற்றோர் என்ன பாவம் பண்ணாங்களோ, இவ என்ன பாவம் பண்ணாலோ, இவள் சபிக்கப்பட்டவளா இருக்கிறாளே, இவ எதுக்கு வாழணும், கொஞ்சம் விஷம் குடிச்சு செத்துடலாமே, இப்படிலாம் கூட மனிதர்கள் பலவிதமா பேசி இருக்கலாம். ஆனா இந்த ஸ்திரீ அந்த வேதனைகளை எல்லாம் தாங்கி கொண்டு அவள் அப்படியே காத்து கொண்டிருந்தாள். நாமும் கூட பல வேலைகளில் நமக்கு ஒரு சுகவீனம், பலவீனம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா போதும், நம்ம மிகவும் சோர்ந்து போய் சமாதானத்தை இழந்த ஒரு நிலைமையிலே நாம் உட்கார்ந்து விடுகிறோம். அப்படி நாம டாக்டர் ரிப்போர்ட்டை
முழுவதுமாய் நாம் அதையே நம்பிக்கொண்டு பயந்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் யெகோவா ராஃபாவாய் இருக்கிறார். அவர்தான் இஸ்ரவேலின் ரணவைத்தியன். அவர்தான் கீலேயாத்தின் பிசின் தைலம். இதை நாம ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. சுகத்தை கொடுக்கிறவர் அவர். அவர் அற்புதம் செய்கிற தேவன். பலன் இல்லாதவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தேவன் அவர் ஒருவர் மட்டும்தான். இவர் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம எப்பவுமே நினைவில் கொள்ளணும். பாருங்க, அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு இயேசு வருகிறார் என்று யாரும் சொன்ன உடனே அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் எல்லா வியாதிகளையும் சுகப்படுத்துகிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே அவள் உடனே உற்சாகம் கொண்டாள். பாருங்க, அவளுக்கு என்ன இருந்தது? அப்படி அவள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறதுக்கு அவளுடைய விசுவாசத்தை நாம யோசித்து பார்க்கும்போது அது மிகவும் ஆச்சரியமா இருக்குது. அவளுடைய விளைவினம் அவ்வளவு பெரிதா இருந்தது. ஆனா அவ கேள்விப்பட்ட மாத்திரத்துல அவ அசதியா இல்லை. அவ தாமதம் பண்ணல, இல்ல மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற பற்றியெல்லாம் அவ கவலைப்படல, சந்தேகப்படல. மிகவும் முக்கியமானது இதுதான். அவகிட்ட போனா நமக்கு என்ன கிடைக்க போகுது, கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற அவகிட்ட அந்த ஒரு துளி சந்தேகம் கூட இல்லை. அவ யாரையும் கேள்வி கூட கேட்கல. நிச்சயமாவே உங்களுக்கு சுகமாச்சா, நீங்க போனீங்களா, பார்த்தீங்களா அப்படி கூட அவ யாரையும் அவ ஆலோசனையோ கேள்வியோ கேட்கல. அவ என்ன செஞ்சா, அவளுக்கு இருந்த அந்த பலத்தோடு அவள் எப்படியாவது ஆண்டவரிடத்துல போயிடணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் பாருங்க, ஆண்டவர் என் மேல கை வைக்கணும், அவர் ஒரு வார்த்தை பேசணும், அவர் என்னை தொட்டு சுகப்படுத்தணும், அவர் என் முகத்தை பார்க்கணும், இப்படிலாம் கூட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவள் இடத்துல இல்லை. அவள் சொன்ன வார்த்தை எவ்வளவு உருக்கமா இருக்குது பாருங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா போதும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அளவுக்கு இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் அவளுக்குள்ள எப்படி வந்தது. நாம எவ்வளவு காலம் நாம வேதத்தை வாசிக்கிறோம், ஆண்டவருடைய அற்புதங்களை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில. ஆனா கூட நாம் வியாதிப்படும் போதோ ஒரு சோர்வு வரும்போதோ அவ்வளவு நாம் கலக்கம் அடைந்து பயந்து போகிறோம். ஆண்டவரை நாம் மறந்து போகிறோம். அவளுக்கு இருந்த அந்த சைல்ட் லைக் ஃபெய்த் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன பிள்ளை முழுவதுமா எப்படி தன்னுடைய தகப்பனை நம்பி இருக்குதோ, தகப்பன் என்னை பாதுகாப்பார் என்று நம்பி இருக்குதோ, அந்த மாதிரி அவள் ஒரு குழந்தை விசுவாசத்தை அவளுக்குள் வைத்திருந்தாள். அதனால தேவன் அவளுடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். மார்க் 5:34 இயேசு அவளை பார்த்து சொன்னது, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, அவ கேட்டு வந்தது சுகம்தான் கேட்டு வந்தா. ஆனா ஆண்டவர் என்ன கொடுத்தார்? அவளுக்கு சுகத்தையும் கொடுத்தார், ரட்சிப்பையும் கொடுத்தார். அவள் மீண்டும் வாழத்தக்கதான அந்த சமாதானத்தை அவளுக்கு கூட்டி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் நம்ம கிரியை செய்கிறவர் தேவனாயிருக்கிறார். அதனால எனக்கு பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட வியாதி உங்களை தாக்கிக் கொண்டிருந்தாலும், எந்த ஒரு பலவீனமாக இருந்தாலும், எந்த ஒரு சோர்ந்து போகிற ஒரு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்க சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு சுகம் தருகிற, பலன் தருகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை முழு நிச்சயத்தோடு நீங்க நம்புனீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் நமக்கு சுகம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எரேமியா 33:6 அவர் சொல்கிறார், அவர் உங்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி அவர் சுகத்தை கொடுத்து உங்களை குணமாக்கி பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று பாருங்க. ஆண்டவர் சுகத்தை கொடுக்கும் போது கூடவே சேர்த்து நமக்கு வாழக்கூடியதான அந்த சமாதானத்தையும் பூரண சமாதானத்தையும் அவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கலாம், நமக்கு எப்போ சமாதானத்தை நாம் இழந்து போகிறோம் என்றால், பயப்படும் ஒரு நிலை நமக்கு வரும்போது அப்பொழுது நாம் நம்முடைய சமாதானத்தை இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். யாருமே இந்த உலகத்துல சொல்ல முடியாது, எனக்கு எதை குறிச்சும் வாழ்க்கையில பயமே இல்லை அப்படின்னு சொல்லி. எவ்வளவு ஒரு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய யுத்தம் பண்ணுகிற ஒரு வீரனா இருந்தா கூட சரி, அவனுக்கு எந்த ஒரு ஏதாவது ஒரு காலகட்டத்துல
அவனுடைய வாழ்க்கையில ஒரு பயப்படுகிற ஒரு சூழ்நிலை நிச்சயமாகவே ஏற்படும். அடுத்து என்ன செய்வது, அடுத்து என்ன நடக்குமோ என்று தெரியாத திகைத்து போகிற ஒரு நிலை எல்லாருக்குமே வரும். ஆனா தேவ பிள்ளைகளே, நாம் அறிய வேண்டியது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது. இரண்டாவதாக, இப்படியான பயங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கிறவன் யார்னா இந்த பிசாசானவன் தான். அவன் எதற்கு அப்படி நம்மளை பயமுறுத்துகிறான்னா, நாம வாழ்க்கையில முன்னேறி செல்லக்கூடாது, நாம ஆண்டவரோட நெருங்கி சேர்ந்துடக்கூடாது, நாம எப்படியும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுடைய எண்ணம் எல்லாம் அதுதான். ஏன்னா அவன் கொல்லுகிறவனாக இருக்கிறான், மனுஷனுடைய ஜீவனை எடுக்கிறவனாக தான் இருக்கிறான். அதனால அவன் என்ன செய்வான்னா, நம்ம மனதுக்குள்ள தவறான எண்ணங்களை போடுவான், அவன் தவறான விதைகளை விதைப்பான். நமக்கு தோல்விகள் தருகிற அந்த காரியங்களையே அவன் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக அவன் நமக்கு கொடுத்து அவன் நம்மை சோர்ந்து போக செய்வான். இப்படி அவன் என்ன பண்ணுவான்னா, நம்ம மனதை சிந்தனையை அவன் கெடுத்து நம்முடைய சமாதானத்தை முதல்ல கொலைச்சிருவான். அதுக்கடுத்தமா மெதுவா அவனுடைய ஆளுகைக்குள் நம்மை கொண்டு அந்த பயத்திலேயே அவன் வைத்திருக்க பார்ப்பான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுதுதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க எப்பொழுதுமே அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பலமுறை அதனால்தான் ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், பயப்படாதீங்க என்று சொல்லி எவ்வளவு வசனங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார். அநேக வாக்குத்தத்தங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா பிரச்சனை என்னன்னா, தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புவதை காட்டிலும் பிசாசனுடைய பொய்யான வார்த்தைகளை அதிகமா நம்பி பயந்துடுறோம். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை. ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை நாம் நம்பி அதை கை கொள்ளும் போது நிச்சயமாகவே பிசாசு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நிச்சயத்தை நாம் முதலிலே நாம கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் வேலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று. பாருங்க, வேதத்துல பார்க்கிறோம், யோசுவா என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கும்போது, மோசேயினுடைய மரணத்துக்கு பிறகு யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு யோசுவாவுடைய கருத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப யோசுவா என்ன செய்தார்னா, இவ்வளவு பெரிய ஜனத்தை கூட்டத்தை நான் எப்படி நடத்த போறேன் என்று சொல்லி அவர் பயந்து கடங்கி நின்றார். அப்பதான் ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். யோசுவா 1:9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் தன்னை கலங்கி நின்ற அந்த வேளையிலே கர்த்தர் அவனோடு கூட இருப்பேன் என்ற அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஏன் நீ திடமா இருக்கணும் அப்படின்னு அவருக்கு சொன்னார்னா, எதுல திடமா இருக்கணும் அப்படின்னு சொன்னார்னா, அந்த 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே கற்பித்த நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நீ கை கொள்ளும்படிக்கு நீ திடமா இருக்கணும். நீ அதை நீயும் கை கொள்ளணும், அந்த ஜனங்களையும் அந்த வழியில நடக்கணும். நீ புத்திமானா நடந்து கொள்ளணும், வலதுபுறம் இடதுபுறம் நீ சாயக்கூடாது என்று சொல்லி அதுக்குதான் உனக்கு பலமும் திடமனதும் தேவை அப்படின்னு சொல்லுகிறாரு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நமக்கு தெரியும், அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், கலக வீட்டார், இச்சைகளின்படி நடக்க அவர்கள் போகிறவர்கள். அதனால அவர்கள் உன்னையும் அவங்க பக்கம் இழுத்துறாதபடிக்கு நீ அந்த லீடரா இருக்கும்போது நீ பலம் கொண்டு நீ திடமனதா இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றார், அவங்க நீ அந்த மாதிரி இருக்கும்போது, டிசிப்ளின் பண்ணும்போது அவங்க உனக்கு விரோதமாக நிச்சயமா எழுப்புவாங்க. அந்த நேரத்துல நீ என்ன நினைக்கணும்னா, நீ பயப்படக்கூடாது, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்றத அந்த நேரத்துல நினைச்சுக்கோ. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருந்து உன்னுடைய யுத்தங்களை எல்லாம் நான் உனக்காக செய்வேன் அப்படின்றத நீ நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோசுவாவை அங்கு ஆறுதல் படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, எல்லா ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுமே ஒரு நிபந்தனைக்குட்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்ப யோசுவாவுக்கு இந்த வாக்குத்தத்தை அவர் கொடுத்தார்னா, 8ஆம் வசனத்திலே 1:8 அவர் அந்த நிபந்தனையை சொல்லி இருக்கிறாரு. அப்போ அது என்னன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாம இருக்கணும்.
இதில் சொல்லப்பட்டவைகளின்படி நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது பாருங்க. அப்படி நீ நடந்து கொண்டாதான் தேவன் உன்னோடு கூட இருந்து அவர் உன் யுத்தங்களை எல்லாம் அவர் பண்ணுவார் என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கூட அதை தான் சொல்றார். அநேக வாக்குத்தத்தங்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்க ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை மட்டும் பிடித்து கொண்டு அதற்கான அந்த கண்டிஷன்ஸ், அந்த நிபந்தனைகளை நீங்க நிறைவேற்ற மாட்டீங்க. அப்போ எப்படி வாக்குத்தத்தம் மட்டும் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அப்போ ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்க்கையில நிறைவேறணும்னா அவர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேத வசனம் நம் வாயிலும் நம்ம இருதயத்தில் இருக்கணும். அதன்படி நாம் நடக்கிறவர்களாய் இருக்கணும். இரவும் பகலும் அதை தியானிக்கிறவர்களாய் காணப்படணும். அப்போ எந்த பயம் வந்தாலும் நம்ம எல்லாவற்றையும் நாம மேற்கொள்ள முடியும். அது அப்போதான் ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை அருள்வார். யோவான் 14:27 சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற அந்த சமாதானம் ஒரு கலக்கம் இல்லாம பயத்தை எல்லாம் நீக்குகிற ஒரு சமாதானம். நான் நினைச்சு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அந்த சீஷர்கள் எல்லாரும் அந்த நாளில் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்கன்னா, அவங்க தங்களை மறைத்து கொண்டு ஒரு பூட்டின கதவுக்குள்ள அவங்க இருந்தாங்களாம். இந்த சீஷர்கள் தான் ஆண்டவரோடு கூடவே நடந்தவங்க, போனவங்க, பேசினவங்க, சாப்பிட்டவங்க, படுத்தவங்க, அவர் உபதேசத்தை கேட்டவங்க, அற்புத அடையாளங்களை எல்லாம் பார்த்தவங்க. இவ்வளவையும் அவங்க பார்த்த பிறகும் பாருங்க, ஆண்டவர் 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்துருவார் என்று அவர்கள் விசுவாசிக்கல. அவங்க பயந்து போய் கிடந்து அந்த பூட்டின அறைக்குள்ளே அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்களா. எவ்வளவு ஒரு பரிதாபம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இப்ப நமக்கு ஒருத்தர் துரோகம் செஞ்சுட்டாங்க, நாம செஞ்ச நன்மைக்குனா நாம என்ன செய்வோம்? அவங்க முகத்தை கூட பார்க்க கூடாதுன்னு நினைப்போம். அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இனிமேல் செய்யக்கூடாது. அதுவும் போய் 10 பேர்கிட்ட சொல்லுவோம், இவங்க இப்படி பண்ணிட்டாங்க நாங்க செஞ்ச நன்மைக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவருடைய இதயத்தை பாருங்க. அவர் மறுபடியும் வந்த பிறகு அவர் இவர்களெல்லாம் தேடி இருக்கிறார். முதலாவது அவர் போயிட்டு அந்த பூட்டின அறைக்குள்ள அவர் நின்று அவர்களை சத்தம் போட்டாரா? ஏதாவது திட்டினாரா? இல்லை இல்லை இல்லை. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி நல்ல தேவனை நாம் தேவனாக கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த நாளிலே ஒரு அடைக்கப்பட்ட நிலைமையிலே நாம் இருக்கிறோம். எதிர்காலம் எப்படி இருக்குமோ, பிள்ளைகளுடைய படிப்பு என்ன ஆகுமோ, நம்முடைய வேலை விஷயம் என்ன ஆகுமோ, வருமானம் என்ன ஆகுமோ, இல்லை தேசத்துல குழப்பங்கள் எப்படியாய் பெருகி போகுமோ என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் நம்மிடத்துல சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று. ஹல்லேலூயா. அதை நாம் விசுவாசிப்போம். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் கூட பாருங்க, நாம ஒருவேளை சமாதானத்தை இழந்து காணப்படலாம். மனிதர்களுடைய கடும் சொற்களினால் நாம் சமாதானத்தை இழந்து நிற்கலாம். இல்லைன்னா நமக்கு ஒரு வியாதியோ ஒரு பலவீனமோ தாக்குனது நிமித்தமாய் நாம் சமாதானத்தை இழந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காதது நிமித்தம் இதை குறித்து நாம் பயந்து கலங்கி கொண்டிருக்கலாம். அதுக்கெல்லாம் நாம் கவலைப்பட தேவையே இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சமாதானத்தின் தேவன். அவர் சமாதானத்தின் தேவன் என்ன செய்வார்னா, சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே அவர் நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் தம்முடைய ஜனத்துக்கு அவருடைய சமாதானத்தை அருளி அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சரியான வார்த்தையை, சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறது? ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சமாதானம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தம்முடைய சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானம் கொடுக்கிற ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். தமது ஜனத்துக்கு தான் அந்த ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம்
அவரால் மீட்கப்பட்ட அவருடைய ஜனத்துக்கு தான் ஆசீர்வாதத்தை தருகிறார். அந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதே நேரத்தில் கர்த்தர் எப்படி நமக்கு சமாதானம் கொடுக்கிறாரோ அப்படி நாமும் கூட சமாதானம் பண்ணுகிறவர்களாயிருப்போம். அப்பொழுது நாம் அவருடைய புத்திரராயிருப்போம். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய தேசத்துக்காக இந்த கொரோனா வியாதி முற்றிலுமாய் நீங்கும்படியாக, அதோடு கூட கஷ்டத்தில் பிரச்சனையில் இருக்கிற மக்கள் மீட்கப்படும்படியாய், நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் ஆராதனையிலே பங்கு கொண்டு எங்கள் ஆராதனையும் எங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் எங்களோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த உம்முடைய சமாதானத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் எங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்மோடு கூட எங்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுங்கப்பா. சக மனிதர்களோடு, எங்கள் குடும்பத்தாரோடு நல்ல சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்திலும் எங்கள் சமுதாயத்திலும் நீ சமாதானத்தை கொண்டு எங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசங்களுக்கு மத்தியிலே, எல்லைகளிலே நல்ல சமாதானத்தை நீ தந்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இப்பொழுது கூட எங்கள் தேசத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 74வது ஆண்டை, இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் காணும்படியான பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒரு சமாதானத்தினாலேயே இந்த சுதந்திரம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அல்லது சுதந்திரத்தினால் தான் ஆண்டவரே எங்களுக்கு சமாதானமாய் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே நாங்கள் சமாதானமாய் வாழ்ந்திருக்கும்படி, நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவரே, இந்த தேசத்தின் நன்மைகளை எல்லாம் புசிக்கும்படி தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான இந்த இந்திய தேசத்துக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்திய தேசத்தை ஆசீர்வதியும். இது பூமிக்குரிய பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்படும்படி, ஆசீர்வதிக்கிற தேவனை இந்த தேசம் கண்டுகொள்ளும்படி தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திறக்க வேண்டிய இருதயங்களை எல்லாம் திறந்து ஆண்டவரே, உடைய வார்த்தை அவர்களுக்குள், ஆண்டவரே உடைய விசுவாசத்தை அவர்களுக்குள் நீர் ஆண்டவரை விதைக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் தலைவர்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஞானமாய் ஆண்டவரே, நன்மைக்கு ஏதுவாய், ஜனங்களுடைய நன்மைக்கு ஏதுவாய் இந்த தேசத்தை ஆளத்தக்கதான ஆண்டவரே கிருபைகளை நீர் அவர்களுக்கு தாருங்க. விசேஷமாய் உடைய சித்தத்தின்படி அவர்கள் இந்த தேசத்தை நடத்தி செல்கிறதற்கான கிருபைகளை, ஆலோசனைகளை நீர் தந்து வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுது கூட அந்த ஆண்டவரே, கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இப்பொழுது கூட நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்கள் எல்லாம் பிழைத்துக் கொள்ளக்கூடும் ஆண்டவரே. மரணங்கள் நேரிடாதபடிக்கு ஆண்டவரே, இது திரும்ப ஆண்டவரை தொடராதபடிக்கு சீக்கிரத்திலே இதற்கு முடிவு உண்டாகும்படி கர்த்தர் ஒரு கட்டளையை நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்கனவே இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே, இந்த பரவுதல்கள் எல்லாம் குறைந்து வருகிறதை நாங்கள் காண்கிறோம். வேலூர் கூட ஆண்டவரே இது குறைந்து வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேலூர்ல மாத்திரமல்ல ஆண்டவரே, தமிழகத்திலும் எங்கள் தேசத்திலும் உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா தேசங்களிலிருந்தும் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் வேறு எடுக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனுடைய கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு பின்பாக இருந்து கிரியை செய்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் கிரியைகளையும் ஆண்டவரே, தேவரே ஆண்டவரே, நீர் நிர்மூலமாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்திலே அந்த காரியங்களை நிர்மூலமாக்குகிறதுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எல்லா ஊழியக்காரர்களுக்காய் ஆண்டவரே, மிஷனரிமார்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தாவே, அவர்கள் சோர்ந்து போகாதவனும் சீக்கிரத்திலே ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்னால வந்திருக்கிற இந்த பிரச்சனைகள், இந்த கொடிய நோய், இந்த கொள்ளை நோய் சீக்கிரமாய் முடிவுக்கு வரவும் ஆண்டவரே, ஆலயங்கள் திறக்கப்படவும் ஆண்டவரே, சுயாதீனமாய் ஊழியங்கள் நடக்கவும் தக்கதான கிருபைகள் உண்டாகத்தக்கதாய் தேவன் ஆண்டவரை வாசல்களை திறக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இது அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்கு, நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு கொடுங்கப்பா. இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவள் எந்த குறைவில் இருக்கிறார்களோ அந்த குறைவெல்லாம் நீக்கி கர்த்தர் நிறைவை தார ஆண்டவரே. அவளுக்கு ஆண்டவரே, வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுங்கப்பா. அவளுடைய வாழ்க்கையில சுவாமி ஆண்டவரே, சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்து காணப்படும்படி தேவன் கிருபை பாராட்டுவீராக. நான் அவர்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி அவளை குணமாக்கி அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி நீர் ஆண்டவரை சந்தோஷத்தையும் சமாதானத்தையும்
ஆண்டவரை சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை போதகருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பலப்படுத்தும் கிருபையை தாரும். தொடர்ந்து ஊழியத்தை செய்கிறதுக்கான எல்லா கிருபைகளையும் பலனையும் தந்து ஆசீர்வதித்து நடத்துவீராக. திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பிரசன்னத்தினாலே எங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.